ஹாய் கைஸ், ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். இன்னும் அரௌண்ட் ஒரு 15 டேஸ் தான் நம்மளோட ஜான் 2026ஓட மெயின் எக்ஸாம்ஸ்க்கு நம்மக்கிட்ட இருக்குது. ஐ நோ இந்த டைமில் நீங்கள் எல்லாருமே ரொம்ப சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். இந்த டைமில் நான் உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு கொஷின் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் கரெக்டான ப்ரிப்பரேஷனாக இருக்கா, இல்லை அது ஜஸ்ட் ஒரு ப்ரிப்பரேஷனாக இருக்கா அப்படின்றது தான் என்னோட கொஷின். நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையாவே இருக்குது. ப்ரிப்பரேஷன் கரெக்டாக இருக்கிறதுக்கும் இல்லை அது ஜஸ்ட் ஒரு ப்ரிப்பரேஷனாக இருக்கிறதுக்கும். இந்த கொஷினுக்கான ஆன்சர் உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களை மெயின் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிக்க போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த கொஷினுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லி ஒரு 10 to 12 hours நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நல்லா ரிவைஸ் பண்ணுறீங்க, சம்ஸ் போட்டு பார்க்குறீங்க, எழுதி பார்க்குறீங்க, இது எல்லாமே ஃபைன். ஆக்சுவலாக உங்களோட சிச்சுவேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு கான்செப்ட் எல்லாம் தெரியும், எல்லாமே ஃபைன். ஆனால் உங்களுக்கு எக்ஸாமில் போய் டைமை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது இப்போது தெரியாது, நீங்கள் ஜஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது. இன்னொரு விஷயம், ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கொஷினுக்கு எவ்வளோ அப்ராப்ரியேட் லென்த் ஆஃப் ஆன்சர் நம்ம எழுதணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அண்ட் சில ஏரியாஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க, சில ஏரியாஸில் நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் அது அப்படியே உல்ட்டாவாக இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் எப்படி உங்களுக்கு ஒரு ஆன்சர் தெரியும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் மெயின் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். இதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே சூப்பர். ஏன் அப்படின்னா இன்னும் நமக்கு ஒரு 15 days டைம் இருக்குது. இந்த 15 daysல நம்ம இந்த மிஸ்டேக்ஸ்லாம் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் இந்த விஷயம்லாம் நம்ம டைரெக்டாக போய் அங்கே எக்ஸாம் ஹாலில் உட்காரும்போது நம்ம ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இட் வில் பி ரியலி அ வெரி காஸ்ட்லி மிஸ்டேக். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் டோன்ட் டூ தட். அண்ட் இப்போ நான் மார்க் எழுது அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் எல்லாருக்குமே ஒரு கொஷின் மைண்டில் வந்திருக்கும், மேம் நான் இப்போ மார்க் எழுதுகிறேன், மார்க் எழுதிட்டு எனக்கு அதில் மார்க் கம்மியாக வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, என்னோடய கான்ஃபிடென்ஸ் லூஸ் ஆயிருமே, நான் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னு ரொம்ப டவுன் ஆயிடுவேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையான ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் மார்க் எழுதும்போது உங்களோட ப்ரிப்பரேஷனே நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போகும். ஏன்னா நீங்கள் மார்க் எழுதி இப்போ உங்களுக்கு மார்க் கம்மியானால் நீங்கள் எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, எங்கெல்லாம் வீக்காக இருக்கீங்க, எங்கெல்லாம் கேர்லெஸ் மிஸ்டேக் விட்றீங்க, இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மிஸ்டேக்லாம் நம்ம ரெக்டிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இப்போ கம்மியாகிற மார்க்ஸ் எல்லாமே நம்மளோட மெயின் எக்ஸாமில் நமக்கு சேவ் ஆகக்கூடிய மார்க்ஸாக மாறும். அண்ட் இன்னொரு விஷயம், எல்லாருமே நான் பர்ஃபெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் ஒரு டெஸ்ட் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி இந்த டெஸ்ட்டை போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தயவு செஞ்சு அந்த வேலையை பண்ணாதீங்க. ஏன்னா பர்ஃபெக்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம பண்ணுற ப்ரிப்பரேஷனை நம்ம தான் பர்ஃபெக்டாக மாற்றணும். அப்படி பர்ஃபெக்டாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணுறோம் அப்படின்றது தெரியணும். ஸோ அந்த தப்பு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உங்களை டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் நீங்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப எஃபர்ட்ஸ் எடுத்து படிச்சுட்ருக்கீங்க. இந்த எஃபர்ட்ஸ் கரெக்டான டைரக்ஷனில் போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு மார்க் எழுதி உங்களை டெஸ்ட் பண்ணிக்கிறது இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். அண்ட் ஸோ ஐ ரெக்வெஸ்ட் யூ ஆல், நீங்கள் எல்லாருமே உங்களோட மெயின் எக்ஸாமுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரே ஒரு மார்க் அது எழுதி பார்த்துருங்க. அண்ட் யாராவது மார்க் எழுத இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் டேரெக்டாக ஏஎன்எம் கிளாஸஸ் வெப்சைட்லேயே போகலாம். அங்கே நாங்களே டெஸ்ட் சீரீஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் சீரீஸில் சிஏ இன்டர் போனீங்கன்னா குரூப் வைஸ் டெஸ்ட் சீரீஸும் இருக்குது. நீங்கள் குரூப் வைஸ் எழுத விரும்பலை, நான் சப்ஜெக்ட் வைஸ் தான் எழுதணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் சீரீஸும் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ஆஃப் பண்ணி எழுதிக்கலாம். கொஷின் பேப்பர்ஸ் அதிலே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆன்சர் எழுதி அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் டீம் எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு ஆன்லைன்லேயே உங்களோட ஆன்சர் ஷீட்ஸை கொடுத்துருவாங்க. ஸோ த அல்டிமேட் இன்டென்ஷன் ஆஃப் திஸ் வீடியோ இஸ் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களோட மெயின் எக்ஸாமுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒன் டைம் அது மார்க் எழுதியே ஆகணும். உங்களை நீங்கள் டெஸ்ட் பண்ணியே ஆகணும். நீங்கள் இந்த டெஸ்ட் சீரீஸ் தான் வாங்கி எழுதணும் அப்படின்னு நான் சொல்லலை, இது எங்ககிட்டயும் அவைலபிளாக இருக்குது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் பர்ச்சேஸ் அப்படின்னு தான் சொல்கிறேன். நீங்கள் எந்த டெஸ்ட் சீரீஸ் எது வேணால் எழுதிக்கோங்க. பட்
அல்டிமேட் இன்டென்ஷன் இஸ் உங்களோட மெயின் எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆகுது உங்களை டெஸ்ட் பண்ணியே ஆகணும். அப்போ தான் உங்களோட மிஸ்டேக்ஸை நீங்கள் ரெக்டிஃபை பண்ண முடியும். நீங்கள் ரெக்டிஃபை பண்ணால் தான் மெயின் எக்ஸாம்ஸில் யூ கேன் ஸ்கோர் வெரி வெரி வெல். ஸோ தட்ஸ் ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. இதே மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஜாலியாக படிங்க, ஹாப்பியாக படிங்க. வி வில் ராக் திஸ் சேன். தேங்க்யூ ஸோ மச்.